ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, த ஓல்ட் அண்ட் த சீ பற்றி தான் பேச வந்திருக்கேன். இந்த ஓல்ட் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு ஃபிஷர்மேன். எப்படிப்பட்ட ஃபிஷர்மேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஒரு மீன் கூட பிடிக்காத ஒரு ஃபிஷர்மேன். யாருமே அவரை மதிக்கவே மாட்டாங்க. அவர் என்னப்பா மீன் பிடிக்கிறாரு? 3 மாசமா போறாரு, ஒரு மீன் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட யாருமே ரெஸ்பெக்டாக நடந்துக்கவே மாட்டாங்க. ஒரு 84 நாள் அவரு போவாரு, வருவாரு, நோ யூஸ். அந்த 85வது நாள் அந்த ஓல்மேன் சீக்கு போகும்போது, அவருக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்கும். அந்த ஓல்மேன் வந்து ஓகேடா ஒரு பெரிய மீன் நமக்கு கிடைச்சிருச்சு. இத்தன நாள் நம்மள அவமானப்படுத்துறேன். எல்லாருக்கும் நம்ம போய் அத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அத இழுத்து இழுத்து பார்ப்பாரு. ஆனா அந்த ஓல்மேனால அந்த மீன இழுக்கவே முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த மீன் அவரால கரைக்கு கொண்டு வரவே முடியாது. சரி, நம்மளால முடியல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா, அந்த மீன் டயர்ட் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறமா அந்த மீன கொண்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரு. 2 டேஸ் 2 நாளா கடல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மீன் டயர்ட் ஆகும், டயர்ட் ஆகும், டயர்ட் ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஒரு 3வது நாள் ஆகும்போது, அந்த மீன் டயர்ட் ஆயிடும். ஓகே, மீன் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, மீன ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய கத்தி வச்சு குத்திருவாரு. ஏன்னா இறந்துருச்சுன்னா ஈஸியா இழுத்துட்டு போயிரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது என்ன ஆகும்னா, அந்த மீன் செத்து போயி, அது ரத்தம் எல்லாம் வெளிய போகும்போது, அத பார்த்து நெறைய ஷார்க் வர ஆரம்பிச்சுரும். ஓல்மேன் ஃபர்ஸ்ட்டு வர ஷார்க்கெல்லாம் கொன்றுவாரு. ஆனா நெறைய வர வர அவரால மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவர் கையில கிடைச்ச அந்த மீன வந்து கரைக்கு எடுத்துட்டு வருவாரு. எல்லா ஷார்க்கும் சாப்பிட்டது போக வெறும் எலும்புக்கூடு தான் மிச்சம் ஆகும். ஓல்மேன் இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவரால அந்த மீன கொண்டு வர முடியல. ஆனா அந்த ஸ்கெலட்டன அடுத்த நாள் காலையில பார்த்த எல்லாருமே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஓல்மேனுக்கு ஒரு பெரிய மீன் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நினைப்பாங்க. நம்மளும் அந்த ஓல்மேன் மாரி தான் நெறைய விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்ன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணா கூட, நம்மளால அதோட பிரதிபலன பார்க்க முடியறதே கிடையாது. அந்த எல்லா டைம்லயும் நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம். இந்த ஓல்மேன் அவருக்குன்னு ஒரு மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டப்ப கூட, அந்த மீன் அவரால கரைக்கு எடுத்துட்டு வர முடியாத அளவுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். இதே மாரி தான் நமக்கும் மத்தவங்க மதிக்கல, நமக்கு எதுவுமே சக்ஸஸா கிடைக்கல அப்படின்னு நெறைய விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஓல்மேனுக்கு எப்படி ஒரு பெரிய மீன் கிடைச்சுச்சோ, அதே மாரி நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நமக்கான வழி கண்டிப்பா இருக்கும். ஸோ எந்த விஷயத்துக்கும் டயர்ட் ஆகாதீங்க. எந்த விஷயத்துக்கும் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கானது கண்டிப்பா நம்மகிட்ட வரும். நமக்கானது நமக்கானது மட்டும்தான். ஸோ டோன்ட் வரி, எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. அதே சமயம் நம்ம முயற்சி பண்ண வேண்டியத கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 99% நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த 1% லக் நமக்கு வந்து கிடைக்கும். பை பை காய்ஸ். தேங்க் யூ.